எழில் சுடர் சீரியலில் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான எபிசோட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வேறு லெவலில் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. எழில் வந்து கார் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. மனோகரி வந்து தனியாக பேசலான்னு பார்த்தா இவ வந்து பின்னாடி வந்து தொத்திக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிறப்ப எழில் வந்து கேட்குறாங்க, ஆமாம் மனோகரி இன்றைக்கி ஸ்கூலில் வந்து சீக்கிரமாக டைமிங் மீட்டிங் முடிஞ்சிடும்ல அப்படின்னோன்னா உடனே வந்து சுடர் வந்து முன்னாடி சீட்டுக்கு வந்து ஆர்வமாக வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், 3 பேருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பசங்களுக்கு வந்து ஒரே ஸ்டாஃப் தான், அதனால் நம்ம சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னா அஞ்சலிக்கு மட்டும் தான் வேறு ஸ்டாஃப் அப்படின்னு சொன்னோன்னா ஓ அப்படியா விஷயம், நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு காரில் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அதே சமயத்தில் ஆமாம் பசங்கள்லாம் வந்து இப்போ நல்லா படிக்கிறாங்களா அப்படின்னு எந்த பிரச்சனையும் இல்லையே, அபி எதுவும் பண்ணுறது இல்லையே அப்படின்னு கேட்டோன்னே உடனே வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம சுடர் வந்து ஒன்றும் பிரச்சனையும் இல்லை சார், அபி வந்து இப்போல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணதில்லை, அபி வந்து ஃபஸ்ட் ரேங்க் வேறு வாங்கிட்டு இருக்கா அப்படின்னா காவியா கூட இப்போ வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வாங்கியிருக்கா, 60% மேலே மார்க் வாங்கியிருக்கா அப்படின்னா அப்படியா விஷயம், வெரி குட் அப்படின்னு எழில் சொன்னோன்னே ஆமாம் சார் அவங்க டீச்சர் கூட வந்து நான் டச்சில் தான் இருக்கேன், இங்கே பாருங்கள் வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கேன் அப்படின்னு. ஓ அப்படியா எங்கே காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓட்டுறப்ப வந்து வாட்ஸ்அப் குரூப் அந்த ஃபோனை காட்டினோன்னே ஏய் பின்னாடி போ அப்படின்னு. ஏன் மேடம் கார் ஓட்டிகிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னோடனே சாரி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கடுத்தது ஆமாம் இந்த கவின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா கவின் தான் கொஞ்சம் வந்து சரியாக படிக்கலை, பட் இருந்தாலும் வந்து டைம் கொடுங்க நெக்ஸ்ட் டைம் படிக்க வச்சுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னோன்னா ஓ வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் அப்படின்னு எழில் வந்து கேட்க ஆரம்பித்தோன்னா அது ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு முன்னாடி வந்து தமிழ் பேச ஆரம்பித்தோன்னே ஏய் மனோகரி ஹாஸ்பிட்டல் விஷயத்தை ஃபைல்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தால் அதுக்கும் நீ வந்து தான் சொல்லுவியா, பேசாமல் போய் உட்கார். ஓ அப்படியா விஷயம், பேசுங்க நான் வந்து ஏதோ ஒரு ஆர்வத்தில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நல்ல ஆர்வம், என்னை வாயை திறந்து பேசவே விட மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்கூலுக்கு வந்தோடனே இறங்கி முடிச்சுட்டு வந்தோடனே கரெக்டாக வந்து ஃபோன் வந்துடுது. ஃபோன் வந்தோடனே எழில் வந்து பேச போயிட்டாப்புல. போன அடுத்த செகண்டே வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட்டில் வந்து மனோகரி சைன் வேணும் அப்படின்னு சொன்னதுனால இங்கே வந்து எழில் கரெக்டாக திரும்பி வர்றப்ப வந்து தமிழ்கிட்ட ஏன் நீ லொடன்னு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு மனோகரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நாங்கள் மீட்டிங்க்கு போய்க்கிறோம், அங்கே வந்து நீ வந்து வர வேணாம் பேசாமல் இங்கேயே இரு அப்படின்னு. ஓகே மேடம் நான் ஏதோ 2 வார்த்தை பேசினேன் காரில், அதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொன்னோன்னா நீ 2 வார்த்தையாக பேசினேன், 2 மணி நேரம் பேசுகிற, வாயை திறந்தாலே நீ மூடவே மாட்டேங்கிற அப்படின்னோடனே கரெக்டாக வந்து எழில் வந்து நீ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் சைன் பண்ணல நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நானும் இருந்துட்டு போகிறேன், பரவாயில்ல இருக்கட்டும், அதோட அது முக்கியமான விஷயம், நீ கிளம்பு காற்று வரட்டும் அப்படின்னு சொல்லாமல் சொன்னோன்னே உடனே வந்து தமிழ் பாய் மேடம் அப்படின்னு சொல்லி நான் கிளப்பி விடுறதுலையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கூப்பிட்டோன்னே வந்து உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போகிற வழியில் வந்து கரெக்டாக வந்து எழில வந்து ஒரு மிஸ் வந்து லேசாக இடித்தோன்னா ஃபைல் கீழே போட்டுட்டு எழிலையே பார்த்து க்யூட்டாக வந்து சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வந்து கரெக்டாக தமிழ் பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சாரி சார் நீங்கள் சிங்கிள்ஸா அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னா பின்னாடி வந்து மியூசிக் ஒன்று போட்டு விட்டுறாங்க. டக்குன்னு ஃபைலெல்லாம் எடுத்து கொடுத்தோன்னா வந்து நான் தான் அஞ்சலியோட மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்காந்ததுக்கப்புறமேட்டுக்கு அவங்க பேசுகிறாங்க, ஏன் சார் நீங்கள் வந்து சிங்கிளாகவே இருக்கீங்க, இவங்க வந்து கேர்டேக்கர் அப்படின்னு சொன்னோன்னே பேச ஆரம்பிக்கிறாங்க. மேடம் முதல்ல வந்து ரேங்க் கார்டு ரிப்போர்ட்டு அதெல்லாம் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சரி சொல்கிறேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடிலாம் வந்து அஞ்சலி வந்து ரொம்ப சேட்டை பண்ணுவாள், இப்போல்லாம் வந்து சேட்டையெல்லாம் பண்ணுறதுல நல்லா படிக்கிறா, அது மட்டும் இல்லை எப்போ பார்த்தாலும் தமிழ்னு சொல்லிக்கிட்டே இருக்கான், நீங்கள் தானா மொத்தமாக மாறினதுக்கு வந்து நீங்கள் தான் காரணம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க. வெளில வந்தோடனே மனோகரி வந்து லைட்டாக அந்த இடத்துல ஃபீல் பண்ணி எப்படியும் வந்து அவின் விஷயம் மாட்ட தான் போகிறான், அதை கூட இருந்து நம்ம பெருசாக ஊதிடலான்னு பார்த்தா முடியல, சரி எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க வேறு வழி இல்லாமல். இந்த பக்கம் வந்த தமிழை பார்த்த சந்தோஷத்தில் வந்து அஞ்சலி வந்து தமிழ் வரவே மாட்டேன்னு அப்புறம் எப்படி வந்த அப்படின்னா ஓடி வந்து முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சி ரவுண்ட் அடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து எழில் வந்து பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அவங்க ஒய்ஃப்க்கு இந்துமதி இருந்தப்போ வந்து எவ்வளோ சந்தோஷமாக அஞ்சலி பாப்பா இருந்துச்சோ அதே சந்தோஷம் இருக்கிறத வந்து கண்ணில் தெரியுது. நம்ம பார்க்குறப்ப நீ தான் வரவே மாட்டேன்னு உனக்காக தான் வந்தேன், முன்னாடி வந்து நீ வந்து ரொம்ப சமத்தாக இருந்தியா, இப்போ என்ன மாட்டி விட்டுட்டாங்களா ஏதாவது அப்படின்னோன்னா அப்பா கிட்ட அப்படின்னா இல்லை இப்போ நீ ரொம்ப ரொம்ப சமத்து பொண்ணாக ஆகிட்டியா அப்படின்னா ஓ அப்படியா விஷயம் சரின்ட்டு விளாண்டுட்டு இருக்காங்க ஓடி பிடிச்சி. இந்த பக்கம் கரெக்டாக அந்த டீச்சர் வந்து பேசுகிறாங்க எழில்கிட்ட, நீங்கள் இனிமேல் சிங்கிள் இல்லை சார், நீங்கள் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கிறீங்களா நம்ம பேசலாம் அப்படின்னோன்னா இல்லை மேடம் நான் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருக்கேன் அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி வந்துடுறாங்க.
வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அபியோட ரிப்போர்ட் கார்ட்லேருந்து எல்லாரும் ரிப்போர்ட் கார்டையும் எடுத்து வந்து பேசுகிறாங்க. அப்போ தான் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஆஹா கவின் வந்து இது எல்லாத்தையும் எட்டி பார்க்கணும், அப்பா கிட்ட மாட்டி விட்ருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அபி இந்த எந்த பிரச்சனையும் கிடையாது, ரொம்ப டிசிப்ளினாக நீட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்புறம் வந்து காவேரி தான் கொஞ்சம் பயப்படுறா அப்படின்னோன்னா, ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா இதே விஷயத்த அவகிட்டையும் சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் வந்து அவள் தைரியப்படுத்தி பேச ஆரம்பிப்பா, நல்ல மார்க் எடுப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, இந்த கவின் தான் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கவினை வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து மார்க் நிறைய எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. கரெக்டாக வந்து கவினை பார்த்துடுறாங்க. கவினை பார்த்து எழில் வந்து சொல்கிறான், நெக்ஸ்ட் டைம் மார்க் எடுக்கணும் அப்படியா, வேறு எதுவும் சொல்லலையா மிஸ் அப்படின்னோன்னா, வேறு எதுவும் சொல்லலையே, அப்பாடா தப்பிச்சோம், நல்ல வேலை தமிழ் வந்து ஒன்றும் மாட்டி விடலை போல், அது வரைக்கும் சந்தோஷம், இனிமேல் மனோகரி பேச்சை நம்ம கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவின் அந்த பக்கம் முடிவு பண்ணிட்டு போகிறாங்க. அதோட எபிசோடு சூப்பராக முடிக்கிறாங்க.